இன்னொரு எபிசோடில் நான் என்ன செய்ய போகிறேன்னா சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். அதுவும் என்னோட ஸ்டைலில் செய்ய போகிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு நானே சாப்பிட போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2000 years later. சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு சிக்கன் தேவை. அதனால் சிக்கன் கடைக்கு வந்திருக்கேன். சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கிரேவி செய்ய வேண்டியதுதான். அந்த சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ண அதனால ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் எங்கள் அம்மா எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல, ஃபஸ்ட்டு தேடணும். அதனால் ஃபஸ்ட்டு சால்ட்டு சேர்த்துடலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வாஷ் பண்ணி சிக்கனை எடுத்துடலாம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அப்புறம் அந்த தண்ணியை வந்து சிங்கில் சாய்ச்சி விட்ருவோம். 2 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளி குட்டி குட்டியாக இருக்கிறதுனால 3 தக்காளியாக யூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் 2 வெங்காயம் தான் அரிஞ்சா இருக்கலாம். கண்ணு தண்ணியாக வருது. பட் எங்கள் அம்மா எனக்கோசம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்கன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. அப்பா சரியாக கண்ணெலாம் எரியுது. இன்னும் தக்காளி இருக்குது, தக்காளியை கட் பண்ணிக்கிறேன். கிரேவிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனியன் கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, அதான் இது இஞ்சி தட்டி எடுத்துட்டேன். பூண்டும் தட்டி எடுத்துட்டேன். சிக்கனும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து கிரேவி செய்ய ஆரம்பிக்க வேண்டியதான். செஞ்சுட்டு பட்டுன்னு சாப்பிட்டுட்டு பட்டுன்னு ஒரு தூக்கத்தை ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியனை போட்டுட்டு அதை நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததும் அது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் அது கூட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். அது கூட நம்ம கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். கழுவி வச்ச சிக்கனை நல்லா பக்கமாக சேர்த்துட்டு அதையும் ஒரு கலரி விட்டுலாம். முக்கியமாக சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் கிச்சனில் நின்றதுக்கு இந்த நிலமை வேறு பயங்கரமாக வந்து மொட்டை மண்டை ஃபுல்லாக வேர்த்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் எங்கள் அம்மாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க. ஆனால் நான் நிற்கலாம் சொல்கிறேன், சாப்பாடு நல்லாவே இல்லை. நீங்களும் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்களா? இனிமேட்டு அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் சமைச்சு பாருங்கள். அப்புறமேட்டு தண்ணி சேர்த்துப்போம். சிக்கன் வேகிறதுக்கோசம் தண்ணி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக அப்படியே உப்பையும் சேர்த்துருவோம். உப்பையும் கொஞ்சம் சேர்த்துருவோம். ஸ்பூன்லலாம் போட்டால் எனக்கு அளவு தெரியாதா, அதனால தான் கையில் போடுறேன். தப்பாக எடுத்துக்காதுங்க. ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் கொஞ்சமாக சேர்க்க, இல்லைன்னா பின்னாடி ப்ராப்ளம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாத்தூளும் நல்லா சேர்த்துட்டு நல்லா அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணதும் பக்காவாக அந்த கலர் வந்துடும். வீட்டு மிளகாத்தூள் தான். ஏன்னா எங்கள் அம்மாவே அரைப்பாங்களா, அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பயங்கரமாக பையன் சாப்பிட்றதுக்கு பக்காவாக ரெடி ஆகிட்டான். கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு அவனை இறக்கிட வேண்டியதுதான். எடுத்துக்கிட்டு பயங்கரமாக குழம்பும் அப்படியே தேவையான அளவு சுட இருக்குது. குழம்பு போட்டோன்னா சாப்பிட்ட உடனே லஞ்ச் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். பக்காவாக போட்டு நல்லா சுட குழம்பும் சுட ரைஸும் சுட நான் செஞ்சது பக்காவாக இருக்குது. உப்பு காரெல்லாம் பக்கா கரெக்டாக இருக்குது. பசி இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சுட வேலை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.